ஆதி 2000 மக்கள் தொகை கணக்கெடுப்படி 2.5% கல்வி அறிவு பெற்றிருந்தாங்களே அவங்க. அப்போது ஆழ்வான சமூகம் 2% தானே இருந்தது, தேவேந்திர குல சமூகம் 2% தானே இருக்குது, அருந்தேர்கள் 1.2% தானே இருந்தாங்க. அன்றைக்கு ஆதி ஆந்திரா 2.5% தானே இருக்குது. அந்த ஆதி ஆந்திரா சொசைட்டி கம்யூனிட்டிய நகர்ப்புறத்துல வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நீங்க அதுல இணைச்சதுல யாருக்கு பலன் பெற்றிருக்கான்? ஆதி ஆந்திரா தானே. அடுத்து இருக்கிற சக்கிலியர்கள் தானே அதிகமா பயன்படுத்திருக்காங்க. மீதி சமூகங்கள் டேட்டா இருக்கா? இப்ப இது 5வது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 5வது பாயிண்டா மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க இந்த பாதிக்கப்பட்ட சமூகம் இந்த இடஒதுக்கீடால பாதிக்கப்படுது, சமூக ரீதியா பின்தங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதை உறுதிப்படுத்தணும்னு சொல்றாங்க. நீங்க உறுதிப்படுத்தணும், குறைந்தபட்சம் நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்னு. உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? டேட்டாஸ் இருக்கு. உறுதிப்படுத்துறதுக்கு என்ன டேட்டா? உடனே வேண்டாம் மக்கள் தொகை கணக்கெடுக்கலாம். இவனுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் என்னதையா? மக்கள் தொகை கணக்கு. அது சாதி வாரி கணக்கெடுப்பா? மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது சாதி வாரி கணக்கெடுப்பா? அது சாதி வாரி கணக்கெடுப்பு கிடையாது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அப்ப அந்த மக்கள் சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம போவோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை பிரகாரம் பார்த்தா அந்த சென்சஸ் டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்தா அந்த 76 சமூகத்துல 30க்கும் மேற்பட்ட சமூகங்கள் அருந்தேர்வோடு பின்தங்கிட்டாங்க.